விஜய்க்கு பழைய ஞாபகம்லாம் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சதால காவேரிக்கு ரொம்ப குழம்பி போகிறாங்க. உடனே காவேரி ஓடி வந்து வெளியே வந்து அப்படியே அழுதபடி வந்து உட்காந்துடுறாங்க. தலையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்க காவேரி பார்த்து விஜய் ரொம்ப பதறி போகிறாரு. விஜய் வந்து காவேரி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து காவேரி அமைதியாக இருக்காங்க. சொல்லு காவேரி உனக்கு என்ன ஆச்சு, என்ன ஏதாவது பண்ணுதா, மயக்கமாக இருக்கா, என்ன ஆச்சு சொல்லு காவேரி, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சிவசமாக கேட்குறாரு. அதை கேட்டு காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க விஜயை பார்த்துட்டோன்னு அழுகையாக வருது காவேரிக்கு. அப்படியே அழுதுபடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க, அழறாங்க பயங்கரமாக கட்டி பிடிச்சிட்டு. அதை பார்த்து விஜய் ஒன்றும் புரியாமல் காவேரி மிஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து எனக்கு எல்லா ஞாபகம் வந்துடுச்சு, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, எனக்கு எல்லாமே தெரியும் விஜய், நீங்கள் என்னோட புருஷன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நான் தானே உங்கள் பொண்டாட்டி அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். காவேரி உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சுங்க, இப்போ தான் புரியுது எதுக்காக நீங்கள் என்னை சுற்றி சுற்றி வந்தீங்க, எதுக்காக எல்லாரும் சேர்ந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. ஆக்சிடென்ட் ஆகி நான் எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கேன், அந்த விஷயமும் எனக்கு இப்போ தான் புரியுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சா காவேரி, என் காவேரி எனக்கு பழைய நிலைமைக்கு கிடச்சிட்டா, என் காவேரி எனக்கு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாரு விஜய். உடனே விஜய் வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிகிட்டே சொல்கிறாரு, இது போதும் காவேரி, என் காவேரி வந்து பழைய நிலைமைக்கு வருவாளா, பழையபடி அவளுக்கு எல்லா ஞாபகம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து காவேரி வந்து என்னை மன்னிச்சிடுங்க விஜய்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. அதை பார்த்து விஜய் வந்து காவேரி நீ என்ன பண்ணுற அப்படின்றாரு. இல்லை நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படிலாம் பண்ணியிருக்கவே கூடாது, நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்துட்டேன், நீங்கள் உங்கள் ஒய்ஃபை தான் நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ நாள் நான் பண்ணுது, ஆனால் அந்த ஒய்ஃபே நான் தான் சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு புரியுதுங்க, எல்லாத்தையும் நினச்சி பார்க்க எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க, நான் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு எனக்கே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி இங்கே பாரு, நீ வந்து பழைய நிலைமையில் இருந்தீன்னா நீ இப்படி நடந்துட்டு இருந்திருப்பியா, இப்போ உனக்கு ஞாபகம் மருத்தியால் தானே இப்படி நடந்துக்கினேன், இதெல்லாம் வந்து எந்த தப்பும் இல்லை காவேரி, நீ கவலைப்படாத, இங்கே பாரு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம், பழசெல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம், நீ கவலைப்படாத காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு அழறாங்க காவேரி. உன்னை விஜயும் வந்து அப்படியே வந்து வருடி கொடுக்குறாரு. காவேரி கிட்ட காவேரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, எனக்கு குழந்தைய பார்க்கணுங்க, அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குங்க, அம்மாவை என்னோட சேர்த்து அணைச்சிக்கணும் போல் இருக்குங்க, எனக்கு அவ்வளோ வந்து அம்மாவை பார்க்கணுன்னு ஏக்கமாக இருக்குங்க, பாவம் இல்லைங்க அம்மா, அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாள். இல்லை காவேரி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அம்மாவுக்கு நீங்கள் தான் அம்மான்னு நல்லாவே தெரியும், அதை வந்து நினச்சி தான் உன் வீட்டுக்கு வந்தா, அப்பப்போ உன்னை தேடி வரா, இதுக்கெல்லாம் காரணம் அதுதான் அப்படின்னு ஒன்று அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, குழந்தை உன்னோட குழந்தைன்னு தெரியாமே அவன் மேலே நீ அவ்வளோ அன்பு வச்சுருந்த, அதுதான் பெரிய விஷயம் காவேரி, உண்மையிலேயே அம்மும் நீயும் வந்து இப்படி இருப்பீங்கன்னு நாங்கள்லாம் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. உன்னையும் வந்து எனக்கு நினச்சி கூட பார்க்கலங்க, குழந்தை வந்து ஏன் குழந்தை, ஆனால் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன் சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. காவேரி ஒரு ஸ்டேஜில் அப்படியே மயக்கமாயிறாங்க. காவேரினோட சரி உடனே காவேரி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும், என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா தங்கச்சிங்க அக்கா எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க வந்து என்ன ஆச்சு மாப்பிள்ள அப்படின்னோட பழைய நினைவுக்கு காவேரி வந்து பேசினா கொஞ்ச நேரம், அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி பழைய நினைவுக்கு வந்துடுறாங்க. பழையபடி காவேரி வந்து நார்மல் ஆகிடுறாங்க. விஜய் எல்லாருமே பார்த்து வந்து என்ன என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்து வந்து குட்டி பாப்பா வந்து நம்ம அம்மு கிட்ட வந்து அப்படியே கூப்பிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவும் அம்மான்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறா. உடனே இவங்க 2 பேரையும் பார்த்து எல்லாரும் நிம்மதி அடைகிறாங்க. அம்மா பொண்ணு சேர்ந்துடுது.